ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து மந்த்லி ஒரு ஆயில் வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப 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 சூப்பரான ஹேர் ஆயில். முடியை நல்லா கருன்னு வளர வைக்கிறதுக்கு, அதாவது முனிவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பீர்க்கங்காய் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட ஹேருக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் புக்கில் படித்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது முடி நல்லா கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு, முடி கொட்டுறதை தவிர்க்கிறதுக்கு, டேண்ட்ரஃப்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து செம்பருத்தி இலை எடுத்துருக்கிறேன். செம்பருத்தி இலை வந்து நம்ம முடியை வந்து நல்லா சில்கியாக சைனியாக நல்லா கருன்னு வளர வைக்கிறதுக்கு, முடியை கொட்டாமல் வைக்கிறதுக்கு பாதுகாக்குது. நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ வந்து முடி கொட்டி அந்த இடத்துல சொட்டையாக இருந்திருக்கும். அந்த சொட்டையில் வந்து முடி வளர வைக்கிறதுக்கும், முடியை வந்து நல்லா வலுவலுன்னு கொண்டுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மருதாணி எடுத்திருக்கேன். எல்லாமே சேம் அளவு எடுத்திருக்கேன். மருதாணி வந்து கிரே ஹேரை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அல்டிமேட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் இந்த அளவு எடுத்தால் போதும். தோல் சீவாமல் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பீர்க்கங்காய் வந்து முடியை நல்லா கிரே ஹேரை வந்து தவிர்க்கிறதுக்கும், வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அந்த முடியை வந்து நல்லா சூப்பராக வந்து பிளாக் கலரில் கொண்டு வரதுக்கு இந்த பீர்க்கங்காய் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பீர்க்கங்காய் ஒரு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு முடிக்கு கருன்னு வளர்கிறதுக்கு, கருப்பு முடிக்கு கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம். கருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். கருஞ்சீரகம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முடியை வந்து அந்த கருஞ்சீரகம் கலரில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து நம்ம முடியை வந்து நல்லா சில்கியாக சைனியாக கொண்டு வரதுக்கு, டேண்ட்ரஃப்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருஞ்சீரகம் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். 4 மிளகு எடுத்துக்கலாம். மிளகு வந்து தட்டி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து குளிர்ச்சியாக கூட ஆகலாம் இந்த எண்ணெய். அதுக்காக வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணோம்னா கரெக்டாயிரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு, புது முடியை வந்து நல்லா முளைக்க வைக்கிறதுக்குமே, பேபி ஹேர்லாம் க்ரோத் ஆக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சீக்கிரம் ஃபாஸ்ட்டான ஒரு க்ரோத்துக்கு இது ரொம்ப தூண்டுகோலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். ஸோ கேரட்டை எடுத்து அந்த கேரட்டை வந்து ரொம்பவே முடியை வந்து நல்ல ஒரு க்ரோத்துக்கும் சரி, கிரே ஹேரை சரி பண்ணுறதுக்கும் சரி, முடியை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொருத்தருக்கு வந்து முடி நல்லா நீளமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இந்த கேரட் நம்ம யூஸ் பண்ணும்போது முடி நல்லா அடர்த்தியாக நல்லா கட்டையாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒத்த முடினாலும் நல்லா கட்டையான முடியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம கோகோனட் ஆயில் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து இரும்பு கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் பாயில் ஆகட்டும், ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே மற்ற இன்க்ரீடியன்ஸும் பார்த்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை. முடி கருன்னு வளர வைக்கணும், முடி கொட்டாமல் இருக்கணும், அடர்த்தியாக வளரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம உணவுலையாக இருக்கட்டும் சரி, நம்ம ஆயிலாக இருக்கட்டும் சரி, கருவேப்பிலை கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு வந்து பீர்க்கங்காயை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பீர்க்கங்காயை ஆட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். பீர்க்கங்காயை நம்ம ஆட் பண்ண உடனே வந்து ரொம்ப நுரையாக வந்து மேலே வரைக்கும் பொங்கி வந்துடும். ஸோ அதனால் வந்து மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நுரை அடங்கினதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக கேரட்டையும் உள்ளே நம்ம போட்டுடணும். கேரட்டையும் அதே மாதிரி மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து மொத்தமாக போட்டுறக்கூடாது. இடையில வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கேப் விட்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு 11 வெங்காயம் இருக்கும். அதை வந்து நல்லா தட்டி நம்ம அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலையை வந்து அப்படியே முழுசாக போடாமல் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை கையால் 2 3 நல்லா பிச்சு கூட அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டும் ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடியில் வந்து பீர்க்கங்காயும் கேரட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அடியில் அப்படியே அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் வரணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து கொஞ்சம் கேப் விடணும். அது வந்து கொஞ்சம் ஆயிலோடு வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செம்பருத்தி இலையை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து
மருதாணி ஆட் பண்ணிக்கலாம். மருதாணி வந்து நம்ம பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த ஒயிட் ஹேருக்கெலாம் மருதாணியை மட்டுமே போட்டுட்டு நிறைய பேர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம மருதாணி நம்ம முடிக்கு வந்து ஹேர் பேக்காகவும் சரி ஹேர் ஆயிலாகவும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மருதாணியும் நல்ல ஒரு கப்பளவு எடுத்துக்கிறேன். மருதாணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மருதாணி கலர் வந்து நல்லா எசன்ஸ்லாம் இறங்கும். அந்த மருதாணி கலரில் ஆயில் ரெடி ஆகும் கொஞ்ச நேரத்தில். இப்போது கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு இதை மட்டுமே வந்து நம்ம கண்டினியூஸாக ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கேப்புமே விட தேவையில்லை. கருஞ்சீரகம் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகு வந்து ஒரு 4லேருந்து 5 மிளகு எடுத்துக்கலாம். அரை லிட்டர் ஆயிலுக்கு வந்து 4 மிளகு போதுமானது. அதை வந்து தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டால் அந்த எசன்ஸ்லாம் கரெக்டாக இறங்கும். ஸோ 4 மிளகை தட்டி ஆட் பண்ணி நல்லா திரும்பி அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆயிலில் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை வந்து ஓரளவுக்கு ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு வாசனையாக கொடுக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். ஓரளவுக்கு நல்லா வந்து எல்லா இலைகளையுமே நம்ம போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அந்த பீர்க்கங்காயும் வந்து நல்லா ரெடி ஆகி நல்ல மொறுமொறுன்னு வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆயிலோட வாசனையும் சரி கலரும் சரி ஃபுல்லாக டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த டைமில் நம்ம செம்பருத்தி இலை, அதாவது எல்லாமே செட்டில் ஆயிடணும். இலைகள் எல்லாமே எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா மொறுன்னு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அகெயின் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் அப்படியே விட்டுருங்க. 2 நாள் நம்ம அப்படியே விடாமல் மூடி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா நைட்டில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மார்னிங் வந்துடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆயிலுமே நம்மளுக்கு நான் வந்து சூப்பராக ரெடியாகி கிடச்சிரும். நான் நைட்டில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 நாள் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம பாட்டிலில் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து டைரெக்டாக சன்லைட்டில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 2 நாள் திருப்பி ஆகே நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே வந்து வெயிலில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹேரை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.